நிச்சயமாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாயப்பா சக்தி அற்றவராக இருக்கிறார். என்னதான் சக்தி வாய்ந்த கடவுளை நீங்கள் வணங்கினாலும் அந்த கடவுள் சக்தியற்ற தன்மையில் இருப்பதற்கு உண்டான காரணத்தை தெரிஞ்சிக்க வேண்டாமா? இந்த 3 விஷயத்தையும் விடாத வரைக்கும் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. ஒரு சிலரை காப்பாற்றவே முடியாது கடவுள் வந்தால் கூட. ஏன்னா அந்த வாய்ப்பை கூட நீங்கள் வழங்கலை. உங்களை சுற்றியும் ஒரு அற்புத சக்தி உங்ககிட்ட உலாவிக்கிட்டே இருக்குது. ஏன் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் அது நடத்தணும்னு சொல்லி. ஆனால் நீங்கள் விடாப்படியாக இருக்கீங்க. அது எனக்கு வேண்டாம், நான் துக்கத்திலையும் துன்பத்திலையும் துயரத்திலையும் தான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லி. ஸோ இதனால் சாயப்பா கோவப்படலை. ஆனால் வாழ்க்கையை தொலைப்பது யாருன்னா நீங்கள் தானே. இப்பையும் இந்த பதிவை எனக்கு பிடிக்கல, இந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருது அப்படின்னா இப்பொழுதும் உங்கள் கர்மா, உங்களுடைய புத்தி ஒரு நிலைக்கு வரலன்னு அர்த்தம். ஸோ இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு கடவுளுடைய அனுக்கிரகம், அவருடைய பார்வை இருந்துச்சுன்னா உடனே இந்த பதிவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஆணி அடிக்கிற மாதிரி அடிக்கும். உங்கள் மனசில் ஏதோ ஒரு வலியை ஏற்படுத்தி அந்த வலியில் ஒரு வெற்றி சின்னத்தை இன்று இரவு அவர் தரப்போகிறார். இது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு சாயப்பா உங்கள் வீட்டுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துருவாருன்னு சொல்லி நாம் நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ அதன்படி இங்கே ஒரு அளவுக்கு மிராக்கிள் நடந்திருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பதிவை முழுசாக பார்க்கலையா இல்லை சுத்தமாக பார்க்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் பார்த்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சாய்ராம் சொன்னாங்க, ரொம்ப வருஷமாக எனக்கு லைஃப்பில் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கல. அந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக நான் படாத பாடுபட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன். பட் எந்த இடத்துலையும் எனக்கு எதுவும் கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு என்னுடைய சீனியர் என்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதாவது சிங்கிள் ப்ரொமோஷன் இல்லை, டபுள் ப்ரொமோஷன். இப்போ என் வாழ்க்கையில் பெரிய நிம்மதியும் பெரிய சந்தோஷத்தையும் இந்த நாளில் கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு தீவிரமான மனக்குழப்பம்.
வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. கரணம் தப்பினால் மரணம், அந்த நிலைமையில் அவங்க இருந்தாங்க. அப்போது இதை பற்றி அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட பேசும்போது சட்டுன்னு ஒரு தெளிவு கிடச்சி அந்த லைஃப்பை அவங்க இன்னைக்கு முடிவு பண்ணதா சொன்னாங்க. ஸோ இது மாதிரி மிக பெரிய பெரிய விஷயங்கள் இந்த 2 சாய்ராமுக்கு நடந்திருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. இதை பற்றி நான் இன்னும் 2-3 நாள் கழித்து நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட மிராக்கிள் நடந்திருக்குது அப்படின்றத நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். ஸோ சாய்பாவுடைய மனசு இருக்கே, மனசு அது வேற எந்த மனுஷனுக்கும் வராதுங்க. தன்னுடைய குழந்தைங்க தன்னை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா உங்களை வானத்தில் உயரத்தில் பறக்க வைக்க முடிவு பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அப்போ ஏன் வானத்தில் பறக்க முடியலன்னா உங்ககிட்ட நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதன்படி நம்ம நடந்துக்கலன்னு அர்த்தம். இங்கே அத்தனை மிராக்களும் உங்ககிட்டே தான் இருக்குது. எல்லாமே ஏற்கனவே அனுப்பப்பட்டாச்சு. என்னைக்கே நீங்கள் அவரை நோக்கி என்னை காப்பாத்துன்னு சொன்னீங்களோ அன்னைக்கே அத்தனை அதிசயமும் அத்தனை அற்புதமும் நீங்கள் கேட்ட வாழ்க்கையும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சில விஷயங்களும் உங்ககிட்ட வந்துருச்சு. இதில் சந்தேகமே வேண்டாம். நீங்கள் சந்தேகப்பட்ட கடைசி வரைக்கும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருங்க. அதை பற்றி இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. வந்துடுச்சு. ஆனால் அதை வாங்கிக்கிறதுக்கு நாம் தயாராக இல்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு தானே ஆசைப்படுறோம். அப்போ நான் ஏன் வாங்காமல் போவேன்? என்ன பேச்சு பேசுகிறீங்க? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குது. அப்போ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் எனக்கு எல்லா விஷயத்தையும் செய்கிறார் அப்படின்னு நினைக்கும்போது, அதை கொடுக்கணும்னு நினைக்கும்போது நான் வாங்காமல் போக முடியுமா? என்ன பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியுது. அப்போ ஏன் வாங்க தகுதி இல்லை அப்படின்னா அதை நம்ம உணர்ந்தால் தானே அது கிடைக்கும். அது உணர்ந்தால் தானே கிடைக்கும். அந்த உணரும் தன்மை மறுத்து போயிடுச்சு. இங்கே ஏன் மறுத்து போயிடுச்சு? வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் எனக்கு நிம்மதி வரலன்னு நீங்கள் சொன்னீங்களே, அன்னைக்கு சொன்ன ஆரம்பித்த நாள் யோசிச்சு பாருங்க. நேற்று சொன்னீங்களா? முந்தா நேற்று சொன்னீங்களா? போன வாரமா? போன மாதமா? போன வருஷமா? பல வருஷங்கள் நீங்கள் அதை சொல்லி சொல்லி மனசு மறுத்து போயிடுச்சு. உடல் மறுத்து போனால் கை கால் அசைவ முடியாது. ஸோ மனசு மறுத்து போச்சுன்னா சத்தியமாக எதுவுமே செய்ய முடியாது. ஸோ நல்லதை ஃபீல் பண்ணவே முடியாது. மனசு மறுத்து போச்சுன்னா கெட்டதை மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறது நல்லது அதிகமாக கெட்டது அதிகமான்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ எந்த இடத்துல நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்களோ அதுவாகவே நீங்கள் இருக்கீங்க. அப்போது இத்தனை பெர்சன்டேஜ் நீங்கள் ஃபீல் பண்ணுறது நல்லதா இல்லை இத்தனை பெர்சன்டேஜ் ஃபீல் பண்ணுறது கெட்டதா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் இதுதான் நடக்குதுன்னு நீங்கள் அதை நினைக்கிறீங்க. நினச்சதுக்கு அப்புறம் வேற ஒன்று நினைக்கிறீங்க. இதெல்லாம் எங்கே நடக்க போகுது? அப்போ வேற ஒன்றை நினைக்கிறத தொடர்ந்து நினைக்கிறீங்க. நினைக்க வேண்டியதை ஒரே ஒரு தடவை நினைக்கிறீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் அது எதனால் நிரப்பப்பட்டுச்சுன்னா 100% நடக்காது, முடியாது அப்படின்ற ஒரு செல்கள் மூலமாக அந்த செல்கள் அத்தனையாலையும் நிரப்பப்பட்டது. அதனால தான் நாம் கை காலை அசைச்சா கூட அசைக்க முடியல. நல்ல இரவு தூங்குவோம், திடீர்னு யாரோ அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும்.
நம்ம கை காலை ட்ரை பண்ணுவோம், முடியாது, சட்டுன்னு எழுந்திரிச்சிருவோம். அப்போ தான் தெரியும். சில பேர் சொல்லுவாங்க இந்த பேய் அழுத்துது பிசாசு அழுத்துதுன்னு. பேய்க்கும் கிடையாது பிசாசும் கிடையாதுன்றது நம்ம லாஜிக்கு. அப்போ என்ன ஆகுது, உடம்பில் ரத்த ஓட்டம் தடைப்படும் போது மறுத்து போகுது. மறுத்து போகும்போது கை கால்கள் அசைவுகள் இல்லாமல் இருக்குது. கை கால்களை ஆட்டும்போது பலவந்தமாக கை கால்களை ஆட்டுறோம், ஆனால் ஆட்ட முடியாமல் போகும்போது அதனுடைய இம்பேக்ட் தான் இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ உடல் மறுத்து போச்சுன்னா எப்படி அசைவு இல்லையோ அதே போல் மனது மறுத்து போய்விட்டால் எந்த விதமான நல்ல காரியத்தையும் அது செய்ய விடாது, செய்யணும்னு நினைக்கவும் வைக்காது. அப்போ என்ன செய்யும், எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே அது ஊக்குவிக்கும். ஸோ நெகட்டிவிட்டி மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பார்ட்டாக இயங்கும். ஸோ 25% நெகட்டிவாக வச்சுக்கிட்டு 75% பாசிட்டிவாக இருந்தால் இங்கே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. பட் இதுக்கு மாற்றி இருந்துச்சுன்னா தோத்துட்டீங்க. ஆனால் 25% பாசிட்டிவாக இருந்தால் கூட ஜெயிச்சிடலான்னு எனக்கு தோணுது. அப்போ 25%க்கு கீழே தான் நம்மளுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் இங்கே வேலை பார்க்குது, நேர்மறை எண்ணங்கள் வேலை பார்க்குது. இதனால தான் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு வா, கடவுள்கிட்ட உன் பிரச்சனைங்க சொல்லு அப்படின்னு. ஆனால் கோயிலுக்கு போகும்போது நமக்கு பாசிட்டிவ் வரணும், ஆனால் அங்கேயும் நெகட்டிவாக வருது. இதுதான் பிரச்சனையே. அப்போ உங்கள் மனசில் எது அதிகமாக நிரப்பப்படுது, நெகட்டிவ். அதனால தான் கோயிலுக்கு போனால் கூட பிரச்சனைகள் தீரல, அங்கேயும் இதே மாதிரியான எண்ணங்கள் தான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை அதிகரிக்கிறத குறைப்பதற்கு உண்டான வழிகளையும் வேலைகளையும் நம்ம பார்க்காத வரைக்கும் அது எந்த காரணத்தை கொண்டும் குறையாது. இன்னைக்கு 12 மணிக்கு போட்ட ஒரு பதிவு ரொம்ப 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 முக்கியமான பதிவு. ஒரு சாய்ராம் கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் கமெண்ட்டை படிக்கிறீங்களா படிக்கலையான்னு எனக்கு தெரியல. நான் இனிமேல் நீங்கள் கமெண்ட்டை படிங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு டெஃபினட்டாக நான் சொல்ல மாட்டேன். இனி சாய்பாயிட்ட ஒப்படைச்சாச்சு, உங்களையும் சேர்த்து தான். பேச வேண்டியது சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதுக்காக சும்மா கடமைக்காக பேசிட்டு போக நான் வரல. பட் உங்களுக்கு இயல்பாக தோணணும்ல. அப்போ இயல்பாக தோணாதப்போ உங்களுக்கு வாழணும்னு விருப்பம் இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன், அவ்வளோதான். என்னடா இவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி காலையில் கொடுத்த பதிவு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பதிவு. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு துரதிர்ஷ்டசாலியாக இருக்கும், ஏன் நம்மளை நம்ம சொந்த பந்தங்கள் இவ்வளவு கேவலமாக பார்க்குறாங்க, ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் சில தவறுகள் செய்தும் அவங்க திருந்தலை, நான் கடவுள்கிட்ட இவ்வளவு தூரம் பிரார்த்தனை பண்ணியும் என்னோடய குடும்பத்தில் ஏன் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கி கொடுத்த பதிவு. ஆனால் அந்த பதிவுக்கு வந்த கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கமெண்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. மற்ற கமெண்ட் எல்லாம் இன்னும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படி போயிடுச்சு. அதாவது அந்த டைட்டில் பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, உன் குடும்பத்தின் நிலை இதுவே, மீண்டும் மீண்டும் பிரச்சனை தர தயாராக உள்ளார்கள், அப்பாவாக இருந்து உன்னை எச்சரிக்கிறேன். இதுதான் இன்னைக்கு மதியம் கொடுத்த ஒரு அருமையான பதிவு. அதில் ஒரு சாய்ராமுடைய கமெண்ட் நான் படிக்கிறேன் கேளுங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு கமெண்ட்டுங்க, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது அந்த கமெண்ட்டு. அதில் அவங்க சொன்ன கமெண்ட் பார்த்திங்கன்னா, சுகிதா ராசு 152 அப்படின்னு அவங்க கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அருமையான பதிவு, இந்த ஒரு பதிவு போதும் வாழ்வை உயர்த்துவதற்கு. அடுத்தது அவங்களே சொல்லியிருக்காங்க, அற்ப சந்தோஷத்துக்காக வாழ்வது அசிங்கம். இந்த ரெண்டுமே அவங்க கொடுத்த கமெண்ட்டு தான்.
அருமையான பதிவு. இந்த ஒரு பதிவு போதும் வாழ்வை உயர்த்துவதற்கு. அப்போது இந்த சாய்ராம் இந்த பதிவை எந்த அளவுக்கு மனப்பூர்வமாக கேட்டு அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இனிமே ஒவ்வொரு பதிவும் அதில் இருக்கக்கூடிய கமெண்ட், நீங்கள் அதுக்காக மற்ற கமெண்ட்டை நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? 10 பேர் படிக்கிறாங்கன்னா அதில் 10ல் ஒருத்தவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆடியோக்குள்ளே புகுந்து அந்த மனசுக்குள்ளே சில விஷயத்தை வச்சு அந்த சட்டுன்னு ஒரு மனசில் ஒரு சேஞ்சஸ், ஒரு வைராக்கியம் அப்படி வந்தவங்களால் வரக்கூடியவர்களுடைய கமெண்ட்டை நான் நிச்சயமாக படிப்பேன். ஸோ இப்போ சுகிதா சாய்ராமுடைய அந்த கமெண்ட் உண்மையிலே சொல்கிறேன், சொன்ன வரிகள் 4 வரிகள் தான். அந்த 4 வரிகள் ரொம்ப அழகான அற்புதமான வரிகள். ஸோ வாழ்க்கையில் பிரச்சனை தீரணும் அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்வதற்கு உண்டான வழிகளை நாம் பதிவின் மூலமாக சொல்லுறோம். அந்த பதிவை பார்க்காமல் போனால் அதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? 100% பார்க்காதவர்கள் தான் அதற்கு பொறுப்பாக முடியும். பார்த்தும் கேட்காமல் இருப்பவர்கள் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியும். பார்த்தும் கேட்டும் அதன்படி நடக்காதவர்கள் தான் பொறுப்பேற்றுக்கொள்ள முடியும். இப்போ தெரியுதா? கடவுள் கொடுத்த ஒரு வரத்தையும் ஏன் நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் மனது மறுத்து போனதன் விளைவு எந்த விதமான நல்ல செயல்களையும் நல்ல செய்திகளையும் கேட்க முடியாத ஒரு துரதிர்ஷ்டசாலிகளாக நாம் இருப்பதால் மட்டுமே. இது வரைக்கும் பேசின வரைக்கும் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் திரும்பவும் சொல்கிறேனே, இது நம்ம வீடு, இது நம்ம சொந்தம். அந்த உரிமையில் தான் நான் இதெல்லாம் பேசுகிறேன். இல்லை தம்பி, நீங்கள் யாரோ தெரியாது, ஆனால் இப்படிலாம் பேச வேண்டாம், இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போது நம்ம குடும்பத்தில் நீங்கள் வித்தியாசப்பட்டு நிற்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஏன் இத்தனை விஷயங்கள் இவ்வளவு பதிவுகள்? ஒரு சாய்ராம் சொன்னாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க, சந்தோஷ் தம்பி கொஞ்சம் 10 நிமிஷம் பேசுப்பா, 20 நிமிஷம் பேசுப்பா. சில நேரத்தில் நீ பேசும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, மனசு வலிக்குது, நீ தொண்டை தண்ணி கிழிய கத்துற. ஆனால் இங்கே பல பேர் அந்த பதிவை கூட பார்க்காம அலட்சியப்படுத்துகிற மாதிரி தோணுது அப்படின்னு. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன். ஒரு நாள் அலட்சியப்படுத்துவாங்க, 2 நாள் அலட்சியப்படுத்துவாங்க, 3 நாள் அலட்சியப்படுத்துவாங்க, 5ஆவது நாளும் அலட்சியப்படுத்த மாட்டாங்கம்மா. அப்போது அந்த 5ஆவது நாளும் நான் பொறுப்பு இல்லாமல் பதிவுகளை சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரலை அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு ரொம்ப சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே நிறைய விஷயங்கள் சாயப்பா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதை ஏற்றுக்க ஏன் மனசில் அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் புலம்புறேன்னு நினைக்கிறீங்க. நான் புலம்புல இருக்கக்கூடிய உண்மைகளை சொன்னேன். நான் புலம்பலுக்கான ஆள் இல்லை, கவலைப்படுறதுக்கு உண்டான ஆளும் இல்லை. கடவுள் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை எங்க சரியாக பயன்படுத்திக்க மாட்டேன்றீங்க. இனி எத்தனை இடத்துல தாங்க ஏமாற போகிறீங்க? வரவன் போகிறவன் முதல்ல தெரிஞ்சவன் ஏமாத்தினான், இப்போ தெரியாதவன் ஏமாத்துறான், இப்போ வரவன் போகிறவனாக ஏமாத்துறான். ஏமாந்துக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையா? சொல்லுங்கள். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதை ஃபீல் பண்ணுறது தான் உங்கள் வாழ்க்கையா? ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா ஒரு வாரம் இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இதுதானா? ஸோ இதுக்காகவோ இந்த கடவுள் இந்த பிறவியை எடுத்தார், பிறவியை கொடுத்தாரு? ஏன் மனித ரூபத்தில் சாய்ப்பா வந்தார்? எதுக்கு வந்தார்? அவருக்கு ஆசையா? உயர்ந்த தத்துவத்தை மனசில் விதைக்கணுன்றதுக்காகத்தான் கடவுள் சாயப்பாவா அவதாரம் எடுத்து ஒரு எளிமையான விஷயத்தை கொடுத்தார். இதுக்கு முன்னாடி வந்த மகான்கள், ஜீசஸ், இது மாதிரி எத்தனையோ பேர்
விவேகானந்தர், எத்தனையோ பேர். எதுக்கு? சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்களா? இல்லை சாய்ப்பா ஒரு ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக ஒரு கடவுள் அவதாரம் எடுத்து வந்தாரா? எதுக்கு வந்தார்? ஏன் வந்தார்? நம்மளுடைய பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கிட்ட ஜீசஸ், ஆனால் அதையும் மீறி பாவத்தை செய்யறதுல அப்படி என்னங்க அதில் இருக்குது? எதுக்காக ஜீசஸ் சிலுவையில் அறிஞ்சார்? உங்கள் பாவத்தை எல்லாம் நான் எடுத்துக்கொள்கிறேன். அதை தெரிஞ்சும் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மனிதர்களை மிருகங்கள் தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக சொல்கிறேன், பாவம் செய்து கொண்டே இருப்பவர்கள் ஒரு கொடூரமான மிருகத்தின் வகைகளில் வந்தவர்களே. அப்போ நல்ல செய்தியை கேட்க தயாராக இல்லை அப்படின்னா அதற்கு என்ன எதிர்ப்பதமாக நடக்குதுன்னா, நல்லது எனக்கு வேண்டாம். ஸோ நல்லது வேண்டான்னா இன்னொரு விஷயமும் என்னென்னா, சாயப்பா வேண்டாம். அப்போ நல்லதும் வேண்டாம், சாயப்பாவும் வேண்டாண்ணா என்ன வேணும்? வாழ்க்கையில் கஷ்டம் போதும், வாழ்க்கையில் துயரம் போகுதும், வாழ்க்கையில் துன்பம் போதும். நான் இப்படியே இருந்து என் வாழ்க்கையை அழுது 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 நான் முடிச்சுக்கிறதுல விருப்பம் இருக்குது. நீ ஏன் தம்பி இப்படி கத்துற? நீ கத்தாத தம்பி அப்படின்னு சொல்கிறது மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அதாவது ஏன் இந்த பதிவை பார்க்கலன்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்தலை, ஓகே. ஆனால் லைஃப்பில் பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறீங்களே, அதுக்காக சொல்கிறேன். இப்போலாம் இப்போ முந்தானத்தான் சொன்னேன், அது என்னமோ தெரில, என்னோடய திருஷ்டியா என்னோட கண்ணே பட்டுடுச்சான்னு தெரியல. இப்போலாம் நல்லா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வருது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் பதிவு கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி 7லேருந்து 8 பதிவுகள் வாழ்க்கையில் பிரச்சனை துரத்துது. திருப்பி ஒரே கேள்வி, அன்பே சாடு கேட்டிங்களா? இல்லை. சாய் குரலில் வெற்றி நிச்சயம் சத்தியம் கேட்டிங்களா? ஓ, அப்படி ஒரு சேனல் இருக்குதாண்ணா? ரைட்டு, வெரி குட். ஸோ சாய் 365 இல்லை. ஓ, நமக்கு இத்தனை சேனல்ஸ் இருக்குதா அப்படின்னு புதுசாக கேட்குறாங்க. அதாவது புதுசாக வந்தவங்க கேட்டால் நோ இஷ்யூ. ஆனால் 2019லேருந்தே இருக்கக்கூடிய சாய்ராம்ஸ் கேட்குறாங்கண்ணா. நான் ஒரே பதில் தான் சொன்னேன், ஓகேம்மா சாய்ப்பா பிளஸ் யூ, உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா ஏதாவது ஒரு கிரிப் இருந்தால் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லலாம். அந்த கிரிப்பே இல்லை, ஒரு கிரிப்பே இல்லைடா, என்ன சொல்ல முடியும், என்ன செய்ய முடியும்? ஒன்றே ஒன்று தான் செஞ்சேன், சாயப்பா இவங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கே தெரியல. அப்போ பிரச்சனை எல்லாம் மீறுதா? எஸ், எல்லாம் மீறுது. எங்கே எல்லாம் மீற முடியும்? அப்போ கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும்போது தான் அது எல்லாம் மீறுது, ரைட்டா? அப்போ கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை வச்சுக்கல, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்னது? ஆபத்தில் தான் முடியும். நல்லதில் முடியுமா? ஆபத்தில் முடியும். கடவுள் கொடுத்த வாழ்க்கையில் நீங்கள் நல்ல விஷயத்தை கேட்டு நல்ல விஷயத்தை தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆபத்து நடக்குதுன்னா அந்த ஆபத்து நடக்கிறதுக்கு காரணம் நீ நல்லா வாழணும்னு. அப்படியே லைஃப் டேர்ன் ஆகும். கடவுள் வழியில் செல்லும்போது ஏற்படக்கூடிய ஆபத்து நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ கடவுள் வழியில் செல்லாமல் ஏன் வழியில் செல்கிற ஆபத்து ஏன் ஆபத்தாக முடியுதுன்னா இவ்வளோதான். இப்போ இவங்கக்கிட்ட இது மாதிரியான சில சாய்ராம்ஸ் கிட்ட நிச்சயமாக என்னால் பதில் கொடுக்கவே முடியல. நான் எத்தனை தடவை தாங்க சொல்கிறது, நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையோடு இருங்கன்னு சொல்லுங்கள். அடுத்தது இன்னொன்று சொல்லணும், கடவுளை நம்புங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. கடவுளை நம்புகிற ஆனால் வாழ்க்கையை மாற்ற மாட்டேன். ஸோ நிறைய பேரோட லாஜிக் சென்டிமெண்ட்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே தான், கடவுளை நம்புறங்க, ரைட்டு. வாழ்க்கை எங்க அதெல்லாம் மாற்ற முடியாது. 5 மணிக்கா சும்மா இருங்க, நீங்கள் வேற அடிக்கிற குளிரில் 5 மணிக்கு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு தூக்கம் வருதே, அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ என்னன்னா, என்னைக்கு சோம்பேறித்தனத்துக்கும் சுகத்துக்கும் நம்ம அடிமையாகிறோமோ அன்னைக்கு அத்தனையும் நம்மக்கிட்ட பறந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். என்னது? சோம்பேறித்தனத்துக்கும் சுகத்துக்கும்.
மனுஷனுக்கு ஓரளவுக்கு சுகம் இருக்கலாம், ஆனால் சுகமாகவே வாழணும்னு நினைக்கிறவனுக்கு தரித்திரம்தான் பிடிக்கும். புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏண்டா சுகமாக வாழ்ந்தோன்னு சொல்லி அவன் அந்த சுகத்தை பெற முடியாத அளவுக்கு தெருவாக சுற்றக்கூடிய காலமும் வரும். இந்த பணக்கார வீட்டு பசங்கள்லாம் இருக்காங்களே, ஆரம்பத்தில் போடாத ஆட்டமே கிடையாது. நான் எல்லாரையும் சொல்லலை, முக்கால்வாசி பேரை சொல்கிறேன். எல்லாத்தையும் தொலைச்சிடுவாங்க. தொலைச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க அலையிறது தான் நடக்குமே தவிர ரிசல்ட் எதுவுமே கிடைக்காது. ஸோ ஒரு சந்தோஷம் கிடைக்காது, ஒரு செழுமை கிடைக்காது, ஒரு வளமை கிடைக்காது, ஏன் ஆரோக்கியம் கிடைக்காது, எதிர்காலமே கிடைக்காம போயிடும். அப்படி தான் நடக்கும். அப்போது எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லைன்னா உங்கள் மனசும் சுகத்திலே நிற்குதுன்னு அர்த்தம். அதனால் வரக்கூடிய துன்பத்தை பற்றி கூட நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறது இன்னமும் மோசமான சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ காப்பாற்றப்படக்கூடிய அளவில் கூட நீங்கள் இல்லை, அதுக்கும் கீழே போயிட்டீங்க. நான் எல்லாரையும் சொல்லலை. இந்த பதிவை பார்க்கும்போது யாருக்கு கண்களில் கண்ணீர் வருதோ, யாருக்கு ஒரு பயம் வருதோ அவர்களுக்கே இந்த பதிவு. ஸோ மற்றவர்களுக்கு எதுவும் வரலையே அப்படின்னா நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அர்த்தம். உங்கள் நிலைப்பாடை இன்னும் உறுதிப்படுத்தணும்னு அர்த்தம். நம்ம இந்த ஸ்டேஜை தாண்டிட்டோமா ஹாப்பி தான். ஆனால் ஓவராக ஹாப்பி ஆகிடாதீங்க, மறுபடியும் கீழே இறங்கிடுவீங்க. இது அந்த தாயம் விளையாடுற மாதிரி தான். வாழ்க்கைன்றது தாயம்தான். ஃபஸ்ட்டு அப்படியே போடுவோம், 2 வரும், அப்புறம் 5 வரும், ஒரு ஏணி வரும், ஏணியில் மேலே போவோம், மறுபடியும் 3 4, அடுத்தது ஒரு சின்ன ஏணி, பெரிய ஏணியோ என்னென்னமோ வரும், லிஃப்ட்டு போயிட்டே இருப்போம். முடிக்க போகிறோம் அப்படின்னும் போது மறுபடியும் தாயத்தை உருட்டுவோம், 2 வரும். கரெக்டாக பாம்போட தலை, பாம்போட வால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். பார்த்தா கடைசியில் எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே வந்து நின்றுடும். ஸோ வாழ்க்கை தாயக்கட்டை மாதிரி தான். நம்மளோட ஆட்டம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆட்டம் ஆடினாலோ அதிகமானாலோ குறைஞ்சாலோ பிரச்சனை கடவுளுக்கு கிடையாது, உங்களுக்கு தான். ஸோ இதையெல்லாம் நினச்சி பார்த்து யோசிச்சுக்கணும். சில இடத்துல வாழ்க்கையை பார்த்து பயப்படணும், சில இடத்துல வாழ்க்கையை பார்த்து தைரியமாக போராடணும். எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. எந்த இடத்துல அதை வைக்கணுமோ அப்படி வைக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு. இல்லை என்றால் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் அத்தனையும் காற்றோடு காற்றாக பறந்து போயிடும். ஸோ தக்க வைத்து கொள்ள முயற்சிகள் செய்யுங்கள். என்னதான் சக்தி உள்ள கடவுள், என்னதான் சக்தி இல்லாத கடவுளாக இருந்தாலும் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாறணும். அப்போ தான் சக்தியுள்ள கடவுள் கூட சக்தியாக செயல்படும். ஷிரடி சாய்பாபா சக்தியானவர் சொன்னவன் மனசில் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையை மாற்றி அவன் ஜெயிச்சான். அதனால சொன்னான். கேட்டவன் எதையுமே செய்யலை. ஷீரடி சாய்பாபா சக்தி வாய்ந்தவர்னு சொன்னவனை தேடிட்டு இருப்பான். ஏன்னா அவன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. புரியுதா? சொன்னவன் சக்தி வாய்ந்த, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா சக்தி வாய்ந்தவர், எஸ் 100%. விடிய கூட நான் பேசுவேன் சக்தி வாய்ந்தவர். ஏன்னா என் மனசை மாற்றின, இருக்கிற விஷத்தை கக்கிட்டேன், அமிர்தத்தை எடுத்தேன், அதை அளவாக எடுத்தேன். ஸோ தேவையானதை மட்டும் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டேன், தேவையில்லாத அத்தனையும் தூக்கி எரிஞ்சிட்டேன். அப்போ தேவையானதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது பாவங்கள் குறைஞ்சது, செயல்களுடைய தரம் அதிகரிச்சது. ஸோ கடவுள் எனக்குள்ளே இருந்து செயல்பட்டார், என்னை உருவாக்குனாருன்னு முழு அளவில் நம்பினேன். அப்போ எனக்கு சக்தி வாய்ந்தவராக இருக்கார்.
அப்போது கேட்குறவங்களில் என்ன மாதிரியோ இல்லை என்னை விட இன்னும் அதிகமாகவோ செயல்படுறவங்களுக்கு சக்தி வாய்ந்தவர். அப்போ இங்கே சில பேருக்கு சக்தியா ஒன்றுமே இல்லைப்பா, உனக்கு தான்ப்பா அவர் கொடுக்குறாரு, எனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரே பதில், நீங்கள் மாறவில்லை என்றால் சக்தியற்ற கடவுள் கூட சக்தி வாய்ந்த கடவுள் கூட சக்தியற்ற கடவுளாக மாறிவிடுவார். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடவுள் நீங்கள் மாறினாதான் அந்த கடவுளுக்கு உயிர் வரும். நீங்கள் மாறலைன்னா அது ஃபோட்டோ ஃப்ரேம்னா அது ஃபோட்டோவோட இருக்கும், சிலைனா அது வெறும் ஜஸ்ட் சிலை. ஸோ அதுக்கு உயிரோட்டம் இல்லை, ரைட்? உயிரோட்டம் இல்லை. அந்த உயிரோட்டத்தை கொடுக்கணுன்னா உங்கள் மனசில் சக்தி பிறக்கணும். உங்கள் சோம்பேறித்தனத்தையும் உங்கள் சுகத்தையும் உங்கள் துன்பத்தையும் அவர் பாதத்தில் வைக்கணும். அதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.